ஒரு இளைஞரை ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்குறாங்க. அவர் வயசு கேட்டேன், அதான் நான் வந்தவனே கேட்டேன், உனக்கு என்ன தம்பி வயசுன்னு. 34. 35 வயசுல நான் மந்திரி ஆயிட்டேன். அதுதான் அண்ணா திமுக. இன்னைக்கு சொல்றாங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் எழுதுவாங்க, என்ன எழுதுறாங்க தெரியுமா, அண்ணா திமுக சாதாரண ஆளுகள்லாம் பதவி கொடுத்து வேட்பாளர் ஆக்கியிருக்கிறாங்க. பலம் இல்லாத சாதாரண ஆட்களை வேட்பாளர் போட்டிருக்காங்க. டிவியில் சாயந்தரம் டிவி திறந்தா இவங்க விவாதம் பண்றாங்க. இவங்க தான் என்னமோ நமக்கு வந்து பாடுபட்டு கட்சியை வளர்த்து தண்ணி ஊற்றி செடியை வளர்த்து நமக்கு பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேர் அவன் பக்கத்து வீட்டுக்காரனே அவனை யாரும் தெரியாது. அந்த விவாதம் பண்றாங்க பாரு, அவன் பக்கத்து வீட்டுக்காரனே அவன் யாருன்னு கேட்டா தெரியாது. அவர் சொல்லுவார், எம்பி எலெக்ஷன்ல இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இது பண்ணணும், இவ்வளவு ஓட்டு வாங்கணும். அவங்க கவுன்சிலர்ஸ்னா 10 ஓட்டு வாங்க மாட்டோம். அவர் சொல்றாங்க சாதாரண வேட்பாளர்கள், பலம் இல்லாத. அதுதான்டா அண்ணா திமுகவுடைய பலமே. அண்ணா திமுகவுடைய பலமே தொண்டர்கள். சாதாரண தொண்டனை பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கிற இயக்கம் இந்தியாவிலே உலகத்திலே ஒரே கட்சி அண்ணா திமுக மட்டும்தான். இவங்க அது புரியாம தெரியும், அந்த டிவியில பேசுறவங்க தெரியும் அண்ணா திமுக அதை பலவீனப்படுத்துறாங்களாம். பேசி பேசி இவங்க சாதாரண வேட்பாளர் நிற்க வச்சுட்டாங்க, சாதாரண வேட்பாளர் நிற்க வச்சுட்டாங்க. ஆமா, உன்ன மாதிரி நாங்கள் சாராய ஆலையை நிற்க வைக்க முடியும் இல்ல, மாற்றின் இல்ல திருட்டு லாட்டி இருக்குன்னு கேட்க முடியும் இல்ல, கல்வி அதிபதியா நாங்கள் நிற்க வைக்க முடியும். எங்க கட்சி சாதாரண கட்சி, தொண்டர்கள் நிரம்பி இருக்கிற கட்சி. இது தொண்டர்களால், தொண்டர்களுடைய கோரிக்கை ஏற்று தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.